இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து அருகிலிருக்கும் பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். முதல் நாள். சூரபத்மன் என்ற அசுரன் பெற்ற வரம் அவனுக்குள் ஆணவமாக மாறி 3 உலகங்களையும் நடுங்கச் செய்தது. தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் யாருக்கும் அவன் பயம் இல்லாமல் இல்லை. 2ஆம் நாள் விடியற்காலை. வானம் கருத்திருந்தது. மேகங்கள் சுழன்று கொண்டிருந்தன. இடி முழங்கியது. மழை பெய்யவில்லை. ஆனால் உலகமே அழுதது போல இருந்தது. அந்த நேரம் தேவருலகத்தில் இந்திரன், அக்னி, வாயு, வருணன், யமன் அனைவரின் முகத்திலும் பயமும் துக்கமும் நிறைந்திருந்தது. இந்த அசுரன் எங்கள் யாகங்களை அழிக்கிறான், எங்கள் நகரங்களைச் சிதைக்கிறான், எங்கள் சக்திகளை அவமதிக்கிறான். பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள்களே இப்படி பயப்படுகிறோம் என்றால் மனிதர்களின் நிலை என்ன ஆகும்? இந்திரன் கண்ணீர் விட்டான். தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடிச் சொன்னார்கள், இனி நமக்கு ஒரே வழி, சிவபெருமானிடம் சரணடைதல் மட்டுமே. அவர்கள் எல்லோரும் கைலாயம் நோக்கி பயணித்தார்கள். கைலாயம் அமைதியின் சின்னம், ஞானத்தின் உறைவிடம். ஆனால் அந்த நாளில் கைலாயத்திலும் சோகம் நுழைந்தது. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் முன் விழுந்து வணங்கினர். ஓம் நம சிவாய. பரமேஸ்வரா, உலகம் அழிகிறது, தர்மம் வீழ்கிறது, அசுரன் சூரபத்மன் எல்லைகளை கடந்துவிட்டான். சிவபெருமான் கண்களை மூடினார். அந்த கண் மூடல் ஒரு நொடியில் உலகையே அமைதியாக்கியது. அவரின் மூச்சு காற்றாக பரவியது. அந்த அமைதியில் தேவர்கள் தங்கள் துயரத்தை முழுமையாக கூறினார்கள். பார்வதி தேவி, அம்மையின் மனம் கலங்கியது. நாதா, இந்த உலகம் மீண்டும் துன்பத்தில் விழுந்துவிடக்கூடாது. சிவபெருமான் மெதுவாக கண்களைத் திறந்தார். அந்த பார்வையில் கருணையும், அந்த பார்வையில் கோபமும், அந்த பார்வையில் தீர்ப்பும் இருந்தது. அசுரன் பெற்ற வரம் உண்மை. ஆனால் ஆணவம் தர்மத்தை மீறும்போது அதை அழிப்பதற்கும் ஒரு சக்தி பிறக்க வேண்டும். அந்த க்ஷணம் சிவபெருமானின் 3ஆம் கண் திறந்தது. அந்த தீ ஒரு சாதாரண தீ அல்ல, அது ஞானத்தின் தீ. அது அகங்காரத்தை எரிக்கும் தீ. அந்த தீ 6 ஜுவாலைகளாக பிரிந்தது. அவை விண்ணை துளைத்து பூமியைத் தொட்டு சர்வ உலகங்களையும் நடுங்கச் செய்தது. அந்த 6 தீப்பொறிகள் சரவண சரோவரத்தில் விழுந்தன. அந்த சரோவரம் கொதித்தது. 6 தாமரை மலர்கள் மலர்ந்தன. ஒவ்வொரு மலரிலும் ஒரு தெய்வீக சக்தி. 6 முகங்கள், 12 கண்கள், 18 கரங்கள். அந்த தருணம் ஸ்கந்தன் அவதரிக்கத் தொடங்கினார். தேவர்கள் அதிசயத்தில் மூழ்கினர். இவர்தான் அந்த அசுரனை அழிக்கப் பிறந்தவன். ஆனால் இந்த நாள் முழுமையாக போரின் நாள் அல்ல. இது பிறப்பின் நாள். இது தெய்வீக சக்தி ஒன்று திரண்ட நாள். இது அசுரனின் முடிவின் ஆரம்ப நாள். சரவண சரோவரம். அது ஒரு சாதாரண குளம் அல்ல. அது ஞானத்தின் உறைவிடம், தவத்தின் சக்தி நிரம்பிய புனித நிலம். அந்த சரோவரத்தில் விழுந்த தீப்பொறிகள் 6 தாமரை மலர்களாக மாறின. ஒவ்வொரு தாமரையும் தெய்வீக ஒளியில் ஜொலித்தது. அந்த மலர்களின் மையத்தில் 6 முகங்கள் கொண்ட குழந்தை, 12 கண்கள், 18 கரங்கள். அந்த குழந்தையின் மூச்சு கூட வேத மந்திரங்களாக ஒலித்தது. அந்த நேரம் கிருத்திகை தேவிகள் தோன்றினார்கள். 6 தெய்வீக மாதர்கள், கருணையின் உருவங்கள், தாய்மையின் முழு வடிவம். ஒவ்வொரு தீயும் ஒரு முகத்தை தங்கள் மடியில் எடுத்தனர். இந்த குழந்தை சாதாரணமல்ல, இது உலகத்தை காக்க வந்த அவதாரம். குழந்தை முருகன் சிரித்தார். அந்த சிரிப்பு அனைத்து துயரங்களையும் கரைத்தது.
குழந்தையின் அழுகை கூட சங்கு நாதமாக ஒலித்தது. அவர் கை அசைவில் காற்று நின்றது, நீரும் அமைதியானது. பூமாதேவி வியந்தாள். தேவர்கள் வணங்கினார்கள், முனிவர்கள் தியானம் செய்தார்கள். அந்த சமயம் கைலாயத்தில் பார்வதி தேவி ஒரு அசாதாரண துடிப்பை உணர்ந்தாள். நாதா, என் உள்ளம் என் குழந்தையை உணர்கிறது. சிவபெருமான் மெதுவாகச் சொன்னார். அம்மையே, உலகத்தை காக்க பிறந்தவன் உன் குழந்தையே. பார்வதி தேவி சரவண சரோவரம் வந்தாள். அவளின் வருகையால் பூமி பூத்தது. அவள் அந்த குழந்தையை பார்த்தாள். 6 முகங்களையும் ஒன்றாக அணைத்தாள். அந்த க்ஷணம் 6 முகன் ஒரு முகனானான். அம்மையின் அன்பால் 6 முகங்கள் ஒன்று சேர்ந்தன. அந்த நேரம் தேவர்கள் ஒன்று கூடி வணங்கினர். சுவாமி, நீங்களே எங்கள் காப்பாளர். இந்திரன் தன் ஆயுதங்களை வைத்தான். அக்னி தன் ஜுவாலையை தாழ்த்தினான். அனைவரும் இந்த குழந்தையின் காலடியில் பணிந்தார்கள். இந்த நாள் அசுரன் அழிவின் விதை விதைக்கப்பட்ட நாள். வேலின் பிறப்புக்கான முன்னுரை நாள். முருகன் தளபதியாகும் ஆரம்ப நாள். கைலாயம் முழுவதும் அதிசய ஒளியில் மூழ்கியது. தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். இந்திரன், அக்னி, வாயு, வருணன், யமன், ஒவ்வொருவரின் முகத்திலும் ஒரே கேள்வி. இந்த உலகத்தை காக்க எவர் முன் நாம் தலைவணங்க வேண்டும்? அந்த பதில், முருகப்பெருமான். அந்த சமயம் சிவபெருமானின் கருணை ஒரு ஆயுதமாக வடிவெடுக்கத் தொடங்கியது. அது சாதாரண ஆயுதமல்ல. அது வேல். ஞானத்தின் கூர்மை, தர்மத்தின் நேர்மை, அகந்தி அழிக்கும் சக்தி. அந்த வேல் உருவான தருணம் வானம் கிழிந்தது, மலைகள் நடுங்கின, பூமி தாழ்ந்தது. சிவபெருமான் அந்த வேலை முருகப்பெருமானின் கரங்களில் வைத்தார். இந்த வேல் அசுரர்களை மட்டுமல்ல, அகந்தியையும் அழிக்கும். பார்வதி தேவி அந்த காட்சியைக் கண்டு கண்களில் கண்ணீர். வேலவா, நீ பிறந்தது போருக்காக, ஆனால் உன் உள்ளம் கருணையால் நிரம்பியிருக்க வேண்டும். முருகன் சிரித்தார். அந்த நேரம் தேவர்கள் தங்கள் சக்திகளை ஒவ்வொன்றாக அர்ப்பணித்தார்கள். இந்திரன் வஜ்ரம், அக்னி தீ சக்தி, வாயு வேக சக்தி, வருணன் நீர் சக்தி, யமன் நீதி சக்தி. அனைத்து சக்திகளும் முருகப்பெருமானில் ஒன்றாயின. அந்த தருணம் முருகன் தளபதியானார். தேவர்களின் படை அவரின் கட்டளைக்குள் வந்தது. வானத்தில் வெற்றிவேல், வீரவேல் என்ற ஒலி முழங்கியது. அதே நேரம் பூலோகத்தில் சூரபத்மன் ஒரு அசாதாரண அசைவை கண்டான். ஏதோ நடக்கிறது. தேவர்கள் பயத்தில் இல்லை. அவனின் அகந்தி மேலும் வளர்கிறது. இந்த நாள் போர் தவிர்க்க முடியாத நாள். அதர்மத்தின் காலம் முடிவடையும் நாள். வேல் சக்தி முழுமை பெறும் நாள். வேலாயுதம் தன் கரங்களில் ஒளிர 6 முகன் முருகப்பெருமான் அந்த தருணத்தில் முழு பிரபஞ்சத்தையும் ஒரு நொடியில் அமைதியாக்கினார். இது வெறும் ஆயுதமல்ல, இது அதர்மத்தை அழிக்கும் சத்தியத்தின் வடிவம். தேவர்கள் அனைவரும் மௌனமாக நிற்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், வருணன், அக்னி அனைவரும் ஒரே பார்வையுடன் முருகன் நோக்கி நிற்கின்றனர். அப்போது முருகப்பெருமான் முதன்முறையாக தமது குரலை உயர்த்தினார். இனி பயமில்லை. அதர்மம் நீண்ட நாள் வாழாது. சூரபத்மன் அழிவது உறுதி. அந்த ஒரு வாக்கியம் தேவர்களின் இருதயங்களில் புதிய உயிரை ஊற்றியது. முருகன் தளபதியாக தேவர் படையை அமைக்கத் தொடங்குகிறார். ஒவ்வொரு தேவனுக்கும் தகுந்த பொறுப்புகள் அளிக்கப்படுகின்றன. யுத்தம் என்பது வெறும் வாள் சண்டை அல்ல, அது தர்மத்தின் ஒழுங்கு. இந்திரன் படைகளின் முன்னணி, அக்னி ஆயுத சக்தி, வருணன் எல்லைகளை காக்கும் காவல், வாயு வேகமும் செய்தி பரிமாற்றமும். ஆனால் அனைவருக்கும் மேலாக முருகன்தான் தளபதி. மறுபுறம் அசுரலோகத்தில் ஒரு அசைவற்ற இருள் சூழ்ந்திருக்கிறது. சூரபத்மன்
தனது அரியணையில் அமர்ந்திருந்தபடியே அசுரர்களின் பயத்தை உணர ஆரம்பிக்கிறான். அவனின் கனவுகளில் வேலின் ஒளி தோன்றுகிறது. ஆறுமுகன் பார்வை அவனை ஊடுருவுகிறது. இது சாதாரண தேவன் அல்ல என்று அவனது மனம் முதன்முறையாக நடுங்குகிறது. மீண்டும் தேவருலகம். முருகப்பெருமான் தியான நிலையில் அமர்கிறார். இந்த தியானம் தனக்காக அல்ல, உலகத்தின் சமநிலைக்காக. அவரது மூச்சோசையுடன் பூமி சாந்தமாகிறது. ஆகாயம் தெளிவடைகிறது. தேவர்கள் மனங்களில் நம்பிக்கை நிரம்புகிறது. பார்வதி தேவி தூரத்தில் நின்று தன் மகனை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒரு தாய், அதே நேரத்தில் ஜெகன்மாதா. அவளது கண்களில் கருணையும் பெருமையும் ஒரே நேரத்தில் வழிகிறது. இந்த நாளின் முடிவில் ஒரு விஷயம் உறுதியாகிறது. யுத்தம் நெருங்கி வருகிறது.